السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மனிதனுடைய உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசியிருக்கின்றது. நமது உடம்பில் இருக்கக்கூடிய முடிகளை பற்றியும் இஸ்லாம் பேசியிருக்கின்றது. இஸ்லாம் ஒரு மனிதனது உடம்பிலே இருக்கக்கூடிய 3 வகையான முடிகளை பற்றி பேசியிருக்கின்றது. சில பகுதிகள் அவைகளை கை வைக்கக்கூடாது, அதில் கை வைத்து வலிப்பது அல்லது வெட்டுவது கூடாது என்று மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. அதில் ஒன்றுதான் தாடி. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தாடியை வலிப்பது கூடாது, அது ஹராம் என்பதை மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், தாடியை விட்டுவிடுங்கள், மீசையை கத்தறியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். இந்த ஹதீஸை வைத்து உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், தாடியை வலிப்பது அது முஷ்ரிகீன்களது பழக்கமாக இருக்கின்றது. எனவே தாடியை வலிப்பது கூடாது, ஹராம் என்பதை உலமாக்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். தாடி எவ்வளவு வைக்க வேண்டும் என்பதிலே உலமாக்களுக்கு இடையிலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் சில அடிப்படைகளை வைத்து ஒவ்வொரு அளவுகளை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே உலமாக்கள் அனைவரும் ஒன்றுபட்ட கருத்து தான் தாடியை வலிப்பது கூடாது, சேவ் பண்ணுவது கூடாது என்பதை உலமாக்கள் ஒன்றுபட்டு சொல்லி இருக்கின்றார்கள். இரண்டாவது ஐப்ரோ, கண்புருவத்தை ஷேப்பாக்குவது, அதில் கை வைப்பது, இது கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஆண்களையும் பெண்களையும் சபித்தார்கள். அதில் விசேஷமாக பெண்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். தனது கண்புருவத்தை ஷேப் பண்ணக்கூடிய அல்லது வெட்டக்கூடிய, வெட்டி விடக்கூடிய பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள் என்ற ஹதீஸ் சஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது. எனவே ஐப்ரோ, கண்புருவத்திலே கை வைத்து அதை வலிப்பது அல்லது அதை ஷேப் பண்ணுவது கூடாது என்பதை மார்க்கம் சொல்லியிருக்கிறது. மூன்றாவது, கண்ணியமானவர்களை, ஹஸ்ஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார். முடி, தலையிலே இருக்கக்கூடிய முடியின் ஒரு பகுதியை வைத்து விட்டு இன்னும் ஒரு பகுதியை வலிப்பது கூடாது என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. தலையிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி முடியை வலிப்பது, வலித்துவிட்டு இன்னும் ஒரு பகுதியை வைப்பது, இது நிறைய நடக்கின்றது. நிறைய வாலிபர்கள் இதை செய்வார்கள். ஒரு பகுதியை வலிப்பார்கள், இன்னும் ஒரு பகுதியை விட்டு விடுவார்கள். இப்படி முடியின் ஒரு பகுதியை, தலைமுடியின் ஒரு பகுதியை வலித்து விட்டு இன்னும் ஒரு பகுதியை வைப்பதை மார்க்கம் தடுத்து இருக்கின்றது. இது மார்க்கம் தடுத்த பகுதியாக இருக்கின்றது. இன்னும் சில பகுதிகளை வெட்டுமாறு மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், 5 அது இயற்கையில் உள்ள ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். அது நேச்சர், அது இயற்கையில் உள்ளது. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்னா செய்வது அது இயற்கையில் உள்ளது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போன்று மறைவான உறுப்புக்கு மேலால் வந்திருக்கக்கூடிய முடி, இதை வெட்டுவது இயற்கையில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். அதை வலிப்பது, அதை முற்றாக நீக்குவது, இது இயற்கையில் உள்ளது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முடியை கத்தரிப்பது, அதாவது மீசையை கத்தரிப்பது, இது இயற்கையில் உள்ளது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போன்று கக்கத்து முடியை, அந்த ஆமுக்கு கீழால் இருக்கக்கூடிய முடியை வெட்டுவது, இது இயற்கையில் உள்ளது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நகத்தை வெட்டுவது, இது இயற்கையில் உள்ளது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியான முடிகளை, இப்படியான பகுதிகளை வெட்டுவதை மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மூன்றாவது ஒரு பகுதி இருக்கின்றது, மார்க்கம் அதை பற்றி பேசவில்லை. நிறைய பேர் இந்த கேள்விகளை கேட்பார்கள். காலில் இருக்கக்கூடிய முடியை வெட்ட முடியுமா? நமது பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய முடிகளை வெட்ட முடியுமா? நெஞ்சிலே இருக்கக்கூடிய முடியை வலிக்க முடியுமா என்று கேட்டால் மார்க்கம் இதை பற்றி பேசவில்லை. யாருக்கு எப்படி விருப்பம் இருக்கின்றதோ அப்படி செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அதை அப்படியே விட்டு விடலாம். அதை வலிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதை வலிக்க முடியும், அதை வெட்ட முடியும் என்பதை மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி காட்டி இருக்கின்றது. எனவே முடிகள் விடயத்திலே மார்க்கம்
மூன்று வகையாக பிரித்து பேசி இருக்கின்றது. முதலாவது பகுதி வெட்டுவது கூடாது என்று சொன்ன பகுதி. இரண்டாவது வெட்டுவதை அதை கிளியராக வைத்திருப்பதை வலியுறுத்தி இருக்கக்கூடிய பகுதி. மூன்றாவது பகுதி கண்ணியமானவர்களே, அதை பற்றி மார்க்கம் பேசவில்லை, சைலண்டாக இருந்திருக்கின்றது. அப்படியான பகுதியின் விடயத்திலே நாம் நமக்கு பொருத்தமான நிலைப்பாட்டை, நாம் பொருத்தமான விடயத்தை நாம் எடுத்துக்கொள்வதை மார்க்கம் சொல்லி காட்டி இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காரியத்தை அறிந்து செயற்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.